ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம என்ஆர்டி கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இன்சூரன்ஸ் போட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து அப்ரூவல் ஆனவங்க நிறைய பேர் இருந்தாலும், இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ரிட்டர்ன், உங்க இன்சூரன்ஸ் வந்து இந்த தேதியில ரிட்டர்ன் ஆயிருச்சு, அதை ரீசப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான மெயில் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த என்ஆர் தமிழ்ஸ் வெல்ஃபேர் போர்டு அப்படின்ற அந்த வெப்சைட்ல போனோம்னா நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ற ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய மெயில் ஐடியும் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா, சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டீட்டெயில் காமிக்கும். அதுல ரீசப்மிட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு நம்ம என்ன டாக்குமெண்ட் எது குறவோ என்ன தப்போ அதை சரி பண்ணி நம்ம ரீசப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஆயிடும். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த என்ஆர்டி அந்த வெப்சைட் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு மாசமா வந்து அது இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து புதுசா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அது முன்னாடி வேற மாரி இருந்தது. அத வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் யாரெல்லாம் என்ஆர்டி கார்டு அப்ளை பண்ணாங்களோ, அவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் நம்பர் வந்துச்சு. அப்ளிகேஷன் நம்பர் அந்த அப்ளை பண்ணும்போதே காமிக்கும். அந்த நம்பர் போட்டு பண்ணிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. சோ அவங்க எப்படி இதுல போய் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும்? எப்படி ரீசப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கஸ்டமர் கேருக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அந்த என்ஆர்டி ஐடி, யூசர் ஐடி, அந்த மெயில் ஐடி, அவங்களோட டீட்டெயில், அவங்க பேரு, எந்த நாட்டுல எங்கேருந்து இது பண்றாங்க அப்படின்ற டீட்டெயில்லாம் அனுப்பி கொடுத்து, என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் வேணும். இந்த மாதிரி நான் இது வந்து இன்சூரன்ஸ் ரிட்டர்ன் ஆனதை வந்து ரீசப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டோம் அப்படின்னா, அவங்க அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் நம்பரை உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ரீசப்மிட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருச்சு, என்கிட்ட நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தவங்க ரிட்டர்ன் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த ஒரு இதை வந்து நீங்க பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு அனுப்புங்க. இல்லைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணா போதும், நானே கஸ்டமர் கேட்டா பேசிப்பேன். ஸோ அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.